Hi friends, welcome to Jo's Samayal. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக எக்கு தொக்கு பண்ணியிருக்கேன். செம்ம காம்பினேஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். இதுக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ உங்களுக்கு புலாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி தின்னாக கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விழுதாவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நல்லா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பொட்டேட்டோ, நான் ஒரு பெரிய பொட்டேட்டோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கேரட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 பீன்ஸ் நான் எடுத்துருக்கேன், அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டைமில் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அது எல்லாமே, காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலையை போட்டுக்கலாம். ஸோ அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த புதினா இலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தயிர் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூனோடு நிறுத்திக்கோங்க, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நிறுத்திக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர், நல்ல தயிர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 ஸ்பூன் இல்லை 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் ப்ளஸ் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதை நம்ம 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் நான் எடுத்துருக்கேன் அரிசி, அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். இதில் இப்போ 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டம்ளர் நான் தண்ணியாகவே ஊற்ற போகிறதில்ல, அதாவது 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோகனட் அப்போவே திருவி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டம்ளர் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 டம்ளருமே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 டம்ளருமே தாராளமாக நீங்கள் கோகனட் மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் சில டைம் ரொம்ப திகட்டிடும் அப்படின்றதுக்காக 1 டம்ளர் கோகனட் மில்க்கும் இன்னொரு டம்ளர் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உதுத்தா மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா உப்பு, அந்த வெஜிடபிள்ஸோட எல்லாமே அந்த அரிசி வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். டோட்டலாக நல்லா ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக காலையில் டைம் இதை செஞ்சிடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சும்மா ஒரு அரை தக்காளி அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக. இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வந்து ஹையில் வச்சுக்கோங்க, இன்னொரு விசில் வந்து சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 2 விசில் தான், ஒன்று ஹையில் ஒன்று சிம்மில். நம்மளோட வெஜிடபிள் புலாவ் இந்த 2 விசிலுக்கு அப்புறம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பும் நல்லா பொரிய விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். சைட் பை சைட் வந்தீங்க கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டவ் வந்து எண்ணெய் பிசுக்கு ஆகாது, எப்போவுமே க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நல்ல வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக ஒரே தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அந்த தண்ணி சுண்டுறதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தொக்கு நல்லா வந்து நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா அந்த ஊற்றின எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலட்டு நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே வந்து 4 முட்டை முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் கத்தியால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அந்த தொக்கோட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட முட்டை தொக்கு, அதாவது எக் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. புலாவுக்கு இதை விட சைட் டிஷ் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ செம்ம காம்பினேஷன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் புலாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஒரு வாட்டி நல்லா சைடில் விட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸு நான் இதுதான் வந்து பேக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.